பெருந்தலைவர் காமராஜர் காங்கிரஸ் தலைவராக இருந்து அரசியல் செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அப்பொழுது காங்கிரஸ் எதிராக இருந்த ஒரு கட்சி அவங்க ஆட்சி அதில் நிறைய தவறுகள் பிரச்சனைகள்லாம் வந்தவேளை ஒரு காலகட்டத்தில் அந்த கட்சி இரண்டாக உடைந்தது. இப்போ இரண்டு உடைந்த ஒரு சூழ்நிலை காமராஜர் இடத்துல பத்திரிகையாளர் கேட்குறாங்க, நீங்கள் ஒரு கட்சியை ரொம்ப விமர்சனம் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ அந்த கட்சியிலேருந்து கட்சி இரண்டாக பிரிந்து இன்னொரு பிரிவு உருவாயிருக்குது, அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? அது ஒரு பெரிய புதிய ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களான்னு கேட்டவேளை அவர் சொன்னார், இரண்டும் ஒரே குட்டையில் ஊறின மட்டைகள். அப்படின்னா ஒரே விதமான ஒரு பின்னணியில் தான் ரெண்டு பிரிவுகளும் இருக்குது, இதில் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அதே போல் இன்றைக்கி நிறைய காரியங்கள் ஒரே குட்டையில் ஊறின நிலைமையில் தான் காணப்படுது. குறிப்பாக இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் பார்த்திங்கன்னா பல விதமான பிரிவுகள் இருக்குது. பிரிவுன்னா அதாவது சத்தியத்தை அறிகிற உணர்கிற அந்த விதமான பிரிவுகள். ஆனால் எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா கடைசியில் பார்த்தா எல்லாம் ஒரே குட்டையில் ஊறின மட்டைகள் என்று சொல்லும் நிலைமை காணப்படுகிறது. ஒரு கூட்டம் கிறிஸ்தவர்கள் பார்த்திங்கன்னா இவர்கள் தேவனுடைய சத்திய வார்த்தைகளின்படி வாழாத ஒரு பாவத்தை செய்கிறது மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தைகளின்படி நாம் செயல்படுவதற்கு அழைக்கப்படுகிறோம். மத்தேயு 7:24 வாசிக்கும் பொழுது, நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். அப்போது என்னென்னா, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செயல்படுகிற ஒரு செயல்பாடு உண்மையான ஆன்மீக அனுபவம். ஆனால் இன்றைக்கு ஒரு கூட்ட கிறிஸ்தவர்கள் இந்த தேவனுடைய வார்த்தைகளின்படி செயல்படாத ஒரு பாவத்தை மட்டும் அல்ல செய்கிறாங்க, அந்த சத்திய வார்த்தைகளை கேட்கவும் விரும்பாத ஒரு பாவத்தை செய்கிறாங்க. அதாவது நீங்கள் கேட்டுக்கிட்டு அதன்படி செயல்படாமல் போகிறது ஒரு பாவம். ஆனால் அதில் இன்னொரு பாவம் ஆட் ஆகுது. இன்றைக்கி பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் சத்தியத்தை கேட்கவே விரும்பலை. அவங்க கேட்க விரும்புகிறாங்க. எதை கேட்க விரும்புகிறாங்கன்னா, தங்களுடைய தங்களுடைய சொந்த நலம் சார்ந்த வார்த்தைகளை கேட்க விரும்புகிறாங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அத்தியாயத்தினுடைய 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலன் பவுல் அந்த காலத்திலே வார்னிங் கொடுக்குறார். அதாவது இவர்கள் செவித்தின உள்ளவர்களாகி என்ன பண்ணுவாங்கன்னா, ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க மனமில்லாமல் போயிடுவாங்க. தங்களுடைய சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதர்களை திரளாக சேர்த்து கொள்வாங்க. அப்படின்னா சுய இச்சை தங்களுடைய பிரியத்துக்கு ஏற்றபடி பேசுகிறவங்க. இன்னைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா இதன் மேல் இருக்கிற தேவனுடைய திட்டம் என்ன, கிறிஸ்தவ வாழ்க்கை தொடர்பாக தேவனுடைய நோக்கம் என்ன, இதை சிந்திக்கிறதே இல்லை. இயேசு கிறிஸ்துவால் எனக்கு என்ன கிடைக்கும், இயேசு கிறிஸ்து எனக்கு என்னத்தை செய்வார், இயேசு கிறிஸ்துவினால நான் என்ன பயனடைய முடியும், இந்த கோணத்தில் சிந்திக்கிறாங்க. அதனுடைய விளைவாக இவர்கள் கேட்க விரும்புகிற வார்த்தைகள் தங்களுடைய மனப்பிரியத்துக்கு ஏற்றபடி கேட்க விரும்புகிறாங்க. இன்றைக்கு பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் அதிகமாக எதை கேட்குறாங்கன்னா, இப்போ சமூக ஊடகங்கள்லாம் வந்த பிறகு இது தெளிவாக அறியப்பட்டிருக்கிறது. பெரும்பாலானவர்கள் ஆறுதலான வார்த்தை தான் கேட்க விரும்புகிறாங்க, வல்லமை தொடர்பான வார்த்தை கேட்க விரும்புகிறாங்க, அற்புதம் தொடர்பான வார்த்தை கேட்க விரும்புகிறாங்க, வாக்குத்தத்தம் தொடர்பான வார்த்தை கேட்க விரும்புகிறாங்க, தீர்க்கதரிசனம் தொடர்பான வார்த்தை கேட்க விரும்புகிறாங்க. ஏன்னா இதன் வழியாக இவர்கள் தங்களுடைய சொந்த நலன் சார்ந்த சில காரியங்களுக்கு தேவ உதவி பெற விரும்புகிறாங்க. ஆனால் எப்படி நாம் ஆண்டவருக்கு பயன்படுவது, எப்படி நம்முடைய வாழ்வை தேவன் பயன்படுத்துவது, நம்முடைய வாழ்க்கையை தேவன் எப்படி பயன்படுத்தினால் அதன் விளைவாக நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கையின் மேலே தேவன் வைத்திருக்கிற சித்தம் என்ன, விருப்பம், இதை சிந்திக்கிறதே கிடையாது. இது தொடர்பான சத்தியங்களை கேட்க வருகிறதே இல்லை. ஏன் அந்த நிலைமை ஏற்படுதுன்னா, ஆறுதல் வார்த்தை கேட்க விரும்புகிறோம், வல்லமை வார்த்தை கேட்க விரும்புகிறோம், வாக்குத்தத்த வார்த்தை கேட்க விரும்புகிறோம். ஆனால் எப்படி கர்த்தருக்கு முன்பாக வாழ வேண்டும், எப்படி ஆவிக்குள்ள ஜீவிக்க வேண்டும் என்பதோட சத்தியத்தை கேட்க விரும்பலை. சத்திய ஆவியானவர் வருகிற பொழுது சகல சத்தியத்து நேராக உங்களை நடத்துவார்னு நம்ம யோவான் 16:13 வாசிக்கிறோம். அப்போது சத்திய வார்த்தைகளை கேட்க விரும்பலைன்னா என்ன அர்த்தம்னா, இவர்கள் இன்னும் பாவத்தின் அடிமைத்தனம் என்கிற அந்த என்ன சொல்லுவாங்க அந்த குட்டைக்குள்ளே தான் இருக்கிறாங்க, அந்த அழுக்கான குட்டைக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அதனால் இவங்க சத்தியத்தை கேட்க விரும்புகிறதே கிடையாது. சத்தியத்தை கேட்குற, தேவனுடைய உண்மையான வழிநடத்தலை கேட்குற, ஆலோசனையில் கேட்குற, வாழ்க்கை முறை சம்பந்தமான காரியங்களை கேட்குற, குணாதிசயங்கள் சம்பந்தமாக கேட்குற, தேவனுடைய திட்டங்கள் தொடர்பாக இதை கேட்கவே விரும்பலை.
எனக்கு ஆறுதலாக தான் கேட்கணும், எனக்கு அற்புதம் சம்மந்தமாக தான் கேட்கணும், எனக்கு வாக்குத்தத்தம் தொடர்பாக தான் கேட்கணும், எனக்கு ஆண்டவர் என்ன நன்மை செய்வார் அதை தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இதனுடைய அர்த்தம் என்னன்னா இன்னும் நாம் பாவம் என்கிற அந்த குட்டைக்குள்ளே தான் இருக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு கூட்டத்தினர் இருக்கிறாங்க. இவர்கள் அதிகமாக தேவ ஊழியர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். பாஸ்டர்கள், சுவிசேஷகர்கள், ஊழியர்கள் இந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க. இவர்கள் பார்த்தீங்கன்னா சத்திய வார்த்தைகளை கேட்காம போகிறது மட்டுமல்ல, சத்திய வார்த்தைகளை பிரசங்கிக்காம போகிறது மட்டுமல்ல, இவர்கள் சத்தியத்தையே விரும்புறதில்லை. அதாவது சத்தியத்தை எதிர்த்து நிற்பாங்க. முதல் கூட்டத்தில் உள்ளவங்களுக்கு அந்த சத்தியத்தில் நாட்டம் கிடையாது, அதில் அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. அவங்க போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட கடையில் நிறைய பொருட்கள் இருக்குது, அது நல்ல பொருள் சொல்கிறாங்க, இதில் இவங்களுக்கு நாட்டமே இல்லை. அவங்க விரும்புகிற பொருளை ஏதோ ஒரு கடையில் போய் வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் இந்த இரண்டாவது கூட்டத்தில் இருக்கிறவங்க அதிகமாக பாஸ்டர்களும் சுவிசேஷம் இருக்கிறாங்க. இவர்கள் சத்தியத்தை போதிக்காமல் இருக்கிறது மட்டுமல்ல, சத்தியத்தை போதிக்கிறதுக்கே எதிர்த்து நிற்பாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த யோவான், பேதுரு, யாக்கோபு இவங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுறவங்கள அக்காலத்தினுடைய மத தலைவர்களும் வேதபாரர்களும் எதிர்த்து நின்றார்கள். ஏன்னா அவர்களுடைய வழிக்கு இவர்கள் பிரச்சனை பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கு எதிர்த்து நின்றால் இயேசு கிறிஸ்து பேசுகிற பொழுது எதிர்த்து நிற்பார்கள். ஸ்தேவான் சத்தியத்தை பேசுகிற பொழுது யூதர்கள் எதிர்த்து நிற்பாங்க. அதே போல் இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவ போதர்கள் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறாங்க. சத்தியம் தொடர்பாக ஒரு ஊழியக்காரன் பேசுகிறவள்ள அதற்கு எதிராக இவர்கள் கண்டனம் கொடுக்குறாங்க. இது அதாவது ஒரு சத்தியத்தின்படி சில உபதேசம் தவறு, போதனை தவறு, சிலருடைய செயல்பாடு தவறு, அந்த மாதிரி சொன்னால் இதற்கு எதிராக இவர்கள் சில எதிர்த்து நிற்கிறாங்க. அப்போது இவங்க யாருன்னா இவங்க சத்தியத்தை விரும்பவும் இல்லை, சத்தியத்தை பேசவும் இல்லை. இவங்க பேசுகிறது என்ன? எப்பொழுதும் அற்புதம், அதிசயம், தீர்க்க தரிசனம், வாக்கு தத்தம், ஆண்டவர் உங்களுக்கு அப்படி செய்வார், இப்படி செய்வார், இன்றைக்கு செய்வார், இப்பொழுதே செய்வார், இதைத்தான் இவர்கள் பேசுவாங்க. ஆனால் தேவனுக்கேற்ற விதமாக மனித வாழ்வை மாற்றுகிற, கர்த்தருக்கேற்ற விதமாக மனித வாழ்விலே மாற்றங்களை ஏற்படுத்துகிற வார்த்தைகளை இவங்க விரும்பவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. பேசுகிறவங்களுக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. ஏனென்றால் இவர்களும் இன்னும் பாவம் என்கின்ற அந்த அழுக்கான குட்டைக்குள் தான் இருக்கிறார்கள். மூன்றாவது ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க. இவங்க யாருன்னு சொன்னா, இவங்க சத்தியத்தை விரும்பாதவங்க கிடையாது, விரும்புவாங்க. இவங்க ஆறுதல் வார்த்தை, வல்லமை வார்த்தை, தீர்க்க தரிசன வார்த்தை அப்படின்னு இந்த பரவசம் ஏற்படுத்துகிற வார்த்தை இதெல்லாம் கேட்க போக மாட்டாங்க. இவங்க பியூராக சத்தியத்தை தான் கேட்பாங்க, சத்தியத்தை தான் விரும்புவாங்க. தவறான உபதேசம், தவறான போதனை இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. மாய்மால போதகர்களுடைய உபதேசங்களே இவர்களுக்கு பிடிக்காது. இவர்கள் எப்போவுமே சரியான உபதேசம், சரியான சத்தியம், ஆண்டவருக்கு ஏற்றபடி வாழ்வது தொடர்பான காரியங்களை கேட்க விரும்புவாங்க, அப்படியே கேட்பாங்க. ஆனால் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? இவர்கள் ஒரு ஊருக்கு போவதற்கு தேவையான நல்ல வழி எது என்று கேட்டு தெரிந்து வைத்து கொண்டு அந்த ஊருக்கு எப்படி போவாங்க? வழக்கமாக அவங்க எப்படி போவாங்களோ ஒரு வழி, அந்த வழியிலே போவாங்க. இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? நல்ல பொருட்களைத்தான் வாங்க வேண்டும் என்று சொல்லி நல்ல பொருட்களை வாங்குவாங்க, ஆனால் உபயோகிக்க மாட்டாங்க, ஷோகேஸில் வச்சுருவாங்க. இவர்கள் தரங்கிட்ட பொருளாக வாங்க மாட்டாங்க, தரமான பொருட்களை வாங்குவாங்க, ஆனால் தரமான பொருளை உபயோகிக்க மாட்டாங்க. அப்போது தரமான பொருட்களை வாங்காமல் போகிறது ஒன்று தான், வாங்கி பயன்படுத்தாமல் போகிறது ஒன்று தான், சரியான வழியை கேட்காம போகிறது ஒன்று தான், கேட்டுக்கிட்டு அதன்படி நடக்காமல் போகிறது ஒன்று தான். அவன் கேட்காம போகிறவங்கள கேட்டுக்கிட்டு அதன்படி நடக்காம போகிற பாருங்க, அவர்கள் அதிகமான ஆக்கணைக்கு உட்படுத்தப்படுவாங்க. இப்போ நீங்கள் கவனித்து பாருங்கள், இந்த மூன்றாவது கூட்டம் சின்ன கூட்டம் தான், ஆனால் இவங்க தவறான உபதேசம் கேட்க மாட்டாங்க, தப்பான போதனை கேட்க மாட்டாங்க, சரியான உபதேசம் கேட்பாங்க. ஆனால் அவர்களும் அந்த சத்தியத்திற்கு ஏற்றபடி நடக்கவில்லை, அவர்களும் அந்த சத்திய வழியில் போகலை. காரணம் என்னவென்றால் இவர்களும் இன்னும் அந்த பாவம் என்கிற குட்டையில் தான் இருக்கிறாங்க. இவர்கள் இன்னும் மனம் திரும்புதலை காணவில்லை. பொதுவான காமன் சென்ஸில், பொது அறிவில் சில விஷயங்கள் சரி தவறுன்னு புரிந்து கொண்டு இவங்க சரியானவைகள் பக்கம் நிற்கிறாங்க. ஆனால் அடிப்படையில் இவர்கள் பாவத்திலிருந்து விடுதலையாகி பரிசுத்தமாக்கப்படும் மறுபிறப்பை அனுபவம் பெற்று தேவனுடைய பிள்ளை நிலைமையை காணவில்லை. ஆக கூட்டி கழித்து பார்த்தால் இந்த மூன்று கூட்டத்தினரும் ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைகள். மூன்று பேரும் இன்னும் பாவத்தில் தான் இருக்கிறாங்க. சத்தியத்தையே கேட்க விரும்பாத கூட்டம், சத்தியத்திற்கு எதிர்த்து இருக்கிற கூட்டம், சத்தியத்தை கேட்டாலும் அதன்படி வாழாத கூட்டம். இதில் நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள்? இல்லை என்றால் இந்த மூன்று கூட்டத்துக்கு அப்பால ஒரு சரியான கூட்டத்தில் இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கறது மட்டுமல்ல, அதன்படி வாழ்வதற்கேற்ற இருதயத்தை பெற்று அப்படி வாழ்கிறீர்களா என்பதை நீங்கள் சோதித்தறியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.